காலைல 4:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால காலையில ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 200 ml வார்ம் வாட்டர் வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு மலாஸ்னால உட்காந்து அதுக்கப்புறம் டாய்லெட் போய் ஃபுல்லாக வாஷ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாசல் க்ளீன் பண்ண வந்தேன். வாசல் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு முடிச்சிட்டு வாசல் க்ளீன் பண்ணதுக்கு எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அப்புறம் கோலம் போட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் வார்ம் அப் யூஸ்வலாக பண்ணுற வார்ம் அப் ஒரு 5 நிமிஷம் வார்ம் அப் 10 நிமிஷம் யோகா முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரேயாக்கு ரெடி பண்ண வேண்டியது எல்லாம் ரெடி பண்ணி அவளை கொண்டு போய் 7:45 வீட்டிலேருந்து கிளம்பும். 8 o'clock ட்ராப் பண்ணிட்டு திரும்ப 8:15 8:20க்கு வந்து அகைன் வீடெல்லாம் அப்படியே கச்சமச்சான்னு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு மேக்கப் ஈவினிங் மேக்கப் இருக்கு, ரிசப்ஷன் மேக்கப் அதுக்கு போகணும். அப்புறம் குடோனுக்கு போயிட்டு பார்சல் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 10 days லீவ் விட்டதுனால எனக்கு லைனா ஒர்க் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. அப்படியே ஆர்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் கஸ்டமர் ரெடி பண்ணி கொடுக்கணும். சூரிய நமஸ்காரமும் மேட் பலாட்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு மெடிசன் சாப்பிட்டும் பண்ணும்போது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு. ஐபிசினால நான் ஒரு 3-4 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு எதுவுமே சாப்பிடாம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் வெஜிடேரியன் வேற என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. இது அதுன்னுட்டு நான் ரெகுலராக இந்த பழைய சாதம் கஞ்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. காலை எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் 200 ml நானும் ஸ்ரேயாவும் இது